நீங்க வந்தோடனே முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க 400 கோடி 500 கோடி சம்பளம் வாங்குறீங்களங்க, அது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல மக்கள் பணி பண்ணுங்க. ஏன் முதல்வர் ஆனாதான் மக்கள் பணி செய்ய முடியுமா? அப்ப எதுக்கு முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் டிஎம்கே கைக்கூலினா அதுக்கு முந்தின நாள் அமைச்சரா இருந்த ஒருத்தர் வேற கட்சியில இருந்து அங்க போறாங்க, அவங்களுக்கு சீட்டு. 15 நாள் ரிமாண்ட்ல ஜாமீன்ல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. நான் என்னங்க தப்பு பண்ண? ஏன் எனக்கு கொடுக்கல? எனக்கு முறையான காரணத்தை என்ன சொல்லுங்க. எல்லாருக்குமே பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க சீட்டு கொடுத்தாங்களே தவிர பணம் வாங்காம கொடுக்கல. நான் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இறங்கிட்டு வந்துட்டேன். மக்கள் சேவை பண்ண போறேன்னா உங்க சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுங்க. மற்றவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும்னா அப்ப எத்தனை பேருக்கு நீங்க சீட்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க? எலெக்ஷன் செலவுக்கு எத்தனை பேருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க? அதுவும் கிடையாது. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்காங்க. இதுல நிறைய இடத்துல நானே பேசியிருக்கேன். ரிசர்வ் தொகுதியில யாருக்கு ரிசர்வ்